குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். அப்ப நீயும் போய் அவனுக்கு சமைச்சு கொடுத்தெல்லாம் அனுப்பணும்ல. அதெல்லாம் என் வேலை கிடையாது. அவங்க வேலையை தான் பார்த்துக்கணும். வந்த உடனே தான் சார். மாமனார் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எழுந்திரிச்சு நிப்பாங்க. மாமா உட்காருங்க மாமான்னு சோஃபாவை கட்டியாவது பண்ணுவாங்க. நீங்க காலை தூக்கி ஸ்டூல் மேல வச்சுட்டு அல்லது டீபாய் மேல வச்சுட்டு இருந்தா, நீ அடுத்த தடவை வரும்போது என்னை கூட்டிட்டு போல, நடக்கிறதே வேற. நேரா நான் போலீஸ்க்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். சோ பூட்டை உடைச்சு ஒருத்தருடைய அவருக்கு உரிமையான இடத்துக்குள்ள நுழைஞ்சாலோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலோ அது வந்து ட்ரெஸ்பாஸ் அப்படிங்கிற ஒரு குற்றம். வரதட்சணை கேட்டா நாங்க குடுக்கலைங்கிறதுனால கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. இவகிட்ட பிளாங்க் செக்ல கையெழுத்து போட்டு உனக்கு எமர்ஜென்சின்னு வந்தா அந்த டைம்ல நீ ஃபில்அப் பண்ணி நீ பணம் எடுத்துக்கோன்னு சொன்னேன். இது வரைக்கும் 12 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காங்க. நம்ம பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கான கதன்னு சொல்லுவாங்களா? ஆமா. ஒரு வழக்கு வந்து அதோட உள்ள போய் வெவ்வேறு வழக்கு. ஆண் வந்து பெண்ணை கஷ்டப்படுத்துறதோ பெண் ஆணை கஷ்டப்படுத்துறதோ அந்த வாழ்க்கையை இனிமையுற செய்யாது. ஒரு காலம் அது பீஸ்ஃபுல்லான லைஃபா இருக்காது. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். வழக்கிய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் அவங்க எடுத்து நடத்தின வழக்கை பற்றி ஒவ்வொரு வாரமும் நம்மகிட்ட பகிர்ந்துட்டு வராங்க. அந்த வகையில் இந்த வாரமும் ஒரு வழக்கோட காத்திருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. லாஸ்ட் எபிசோட்ல ஒரு பாவப்பட்ட ஆணின் கதையை பற்றி சொல்லுங்க. இந்த எபிசோட்ல என்ன மாதிரியான? இந்த எபிசோட்லேயும் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் வந்து விக்னேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய ஒரு ஆணுடைய வழக்கை பற்றி பேச போகிறோம். பாவப்பட்ட ஆண்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போதே மேடம். இல்லை, கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. நான் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாது. ஆஸ் அ லாயர் நான் எப்போவுமே என்கிட்ட வர்ற கேசஸில் என் மனசுக்கு அதில் உண்மை இருக்குது, இவர் கஷ்டப்பட்டிருக்காரு அல்லது இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, அவளுக்கு விடுதலை வாங்கி தரணும் அல்லது அவளுக்கு ஒரு சொல்யூஷன் தரணும் அப்படின்னு நினச்சி எடுக்கிறது தான். இதில் ஆண் பெண்ணுங்கிறத தாண்டி நின்று நியாயம் எவர் பக்கம் என்று யோசிக்க வேண்டியது ஒவ்வொரு வழக்கறிஞருடைய கடமை. வழக்கு வருகிற பொழுது இல்லைன்னா வெறும் காசுக்காக மட்டுமேனா எத்தனை கேஸ் வேணால் எடுத்துக்கலாம். வர்ற கேஸெல்லாம் வாங்க நீங்கள் பணம் கொடுத்தா சரி, ஜெயிச்சாலும் தோத்தாலும் அப்படின்னு விடலாம். ஆனால் அப்படி அல்ல. இந்த விக்னேஷ்குமார் வந்து அப்பா அம்மா பார்த்து வச்ச ஒரு கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டாரு. நார்மலான ஃபேமிலி லைஃபாக தான் இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் போயிடுதேங்கிறதுக்காக எடுத்தோடனே டைரெக்டாக இறங்கிட்டேன். கல்யாணம் விஜயசேஷ மகாலில் நடந்தது. அப்படின்னா எந்த அளவுக்கு நடந்திருக்கணும்னு பாருங்கள். இதெல்லாம் ஒரு 2011 சம்மந்தமான அப்போத்திய கேஸ் இந்த கேஸு. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அடுத்த நான் அவங்க மாப்பிள்ளை வீட்டில் வந்து தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் பொண்ணு எந்திரிக்கும் போதே 10 மணி ஆகிடுது. அப்புறம் என்ன இப்படி தூங்குது இந்த பொண்ணு, யாருமே கேட்பாங்களா இல்லையா? வீட்டில் கொஞ்சம் பேர் சொந்தம் கூட இருப்பாங்க, ரொம்ப நெருங்கிய சொந்தங்க ஒரு 4-5 பேராவது இருப்பாங்க. காலையில் எந்திரிச்சு வரும், பொண்ணை பார்ப்பாங்க, என்ன ஏதுன்னெல்லாம் கேட்பாங்க. ஸோ எதுக்கு இல்லாமல் 10 மணிக்கு ஒரே அதிசயமாக போயிடுது. அப்புறம் அவங்க அம்மா வந்து, பாப்பா இனிமேல் கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சிருக்கணும், 10 மணிக்கு எந்திரிச்சா எப்படி நீ அவனை ஆஃபீஸ்க்கு அனுப்புவேன், இப்போ இருந்தே பழகிட்டால் தான் சரியாக இருக்கும். ஏன்னா பையன் யூஎஸில் ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பார்த்து ஒவ்வொரு தடவையும் போய் ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கராக அங்கே இருந்து பண்ணிட்டு வரான். அப்போ நீயும் போய் அவனுக்கு சமைச்சு கொடுத்தெல்லாம் அனுப்பணுமல்ல அப்படின்னு. அதெல்லாம் என் வேலை கிடையாதத்த, அவங்க வேலையை தான் பார்த்துக்கணும் அப்படிங்குது. வந்த உடனே தான் சார். வந்த உடனே தானே அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிறது தானே 10 மணிக்கு. உங்களுக்கு வேணால் ஆதாரத்துக்கு அந்த புத்தகமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். 4 கட்டு ஆச்சு, ஒரு கட்டு 4 கட்டு ஆச்சு அது. அதாவது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவர் வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாமா, அது கொஞ்சம் செல்லமாக வளர்ந்த பொண்ணு, அவங்க வீட்டில் கொஞ்சம் வசதியும் இருக்குது, ஒரே பொண்ணுங்கிறதுனால அப்படி இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலான்னு. சரிடா தம்பி, உனக்கு பிடிச்சிருந்தா சரி நம்ம மாற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி பார்க்குறாங்க. ஒன்றும் அப்படி கட்டுப்படுற மாதிரி தெரியலை. ஆனால் அவருக்கு வந்து கல்யாணம் முடிச்சுட்டு உடனேயே ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் ஒன்று கிடைக்கிது. இம்மீடியட்டாக போகணும். அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் தான் அவர் இருக்கலாம். அது ஒரு கான்ட்ராக்டு. அந்தபடி போனேன்னா அது முடிச்சுட்டு வந்தோம்னா அவங்க வரும்போது அவங்களுக்கான தேவையான ஓரளவுக்கு பணம் கிடைச்சிரும். அந்த செலவு போக, தங்குற செலவு போக மற்றதெல்லாம் இருக்குது. ஸோ இவர் சொல்கிறாரு, இவர் உடனே போகிறாரு. போன உடனே இவர் கேட்குறா, நீ என்ன கூட்டிகிட்டு போக மாட்டியா, நீ வந்து யூஎஸில் வேலை செய்வ அப்படின்னு தானே சொன்னாங்க. யூஎஸில் வேலை செஞ்சால் என்ன கூட்டிகிட்டு போனால் நான் ஒன்றா வந்து
ஹையர் எஜுகேஷன் நான் போவேன், இல்லை நானும் ஒரு வேலை பார்ப்பேன்ல, நீ ஏன் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு. அப்படி இல்லைம்மா, இது கான்ட்ராக்ட் மாதிரி ஒர்க்கு தான். நான் அங்கே வந்து பர்மனெண்ட்டாக எனக்கு ஒரு ஒர்க் கிடச்சி இருக்கும்போது உனக்கு வந்து ஒர்க் பெர்மிட்டுக்கு ஸ்பெஷலாக பெர்மிஷன் வாங்கிட்டு நான் உன்னை கூப்பிட்டுட்டு போகலாம். ஒர்க் பெர்மிட்டே கிடைக்கலன்னா கூட நீ அங்கே வந்து ஸ்டூடெண்ட்டாக படிக்கிறதுக்கு கூட வரலாம். என் ஒய்ஃபுங்கிற முறையில் வந்துட்டு அங்கே படிக்கவும் போகலாம். அதனால் நான் வந்து அதுக்காக தான் நான் தேடிட்டே இருக்கேன். ஐ எம் சர்ச்சிங் ஃபார் அ குட் ஜாப், லெட் மீ ஃபினிஷ் தட் அண்ட் ஐ வில் டேக் யூ பேக் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்புறம் சரின்னுக்கிறா. ஆனால் வீட்டில் இருக்கும்போது யாருக்குமே ஒரு மரியாதை கிடையாது. இப்போது பொதுவாகவே நம்ம சமூகத்தில் என்னென்னா, மாமனார் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏந்திரிச்சு நிற்பாங்க, இல்லை மாமா உட்காருங்க மாமான்னு சோஃபாவை கட்டியாவது பண்ணுவாங்க. நீங்கள் காலை தூக்கி ஸ்டூல் மேலே வச்சுட்டு அல்லது டீப்பாய் மேலே வச்சுட்டு இருந்தால் எந்த மாமனாரும் ஹாலுக்கே வரமாட்டாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, ஃபோன் பண்ணும்போது சொல்கிறாங்க, டே தம்பி அந்த பொண்ணு இப்படி இருக்குதுடா, உங்களுக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாது, ஆனால் அதே சமயம் சொல்லு, ஒரே வீட்டில் இருக்கோம், நாங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும், எனக்கும் தெரியுது அப்படின்னு அவர் சொல்கிறார். சரிங்கப்பா நான் சொல்கிறேன். இவர் எப்படி சொல்லுவார்? ஆனாலும் ஒரு 2 நாள் கழித்து, என்ன அப்பா அம்மாட்டெல்லாம் எப்படி நடந்துக்கிற, என்ன உனக்கு பிடிச்சதா அப்படின்னு. அவங்க ஒரு பக்கத்தில் இருக்காங்க, நான் ஒரு பக்கத்தில் இருக்கேன். சரி, நாள் முழுக்க என்ன பார்ப்பேன்? நான் டிவியில் உட்காந்து எதையாவது பார்ப்பேன், சீரியல் பார்ப்பேன், என்னது பாட்டு கேட்பேன், அதெல்லாம் பண்ணுவேன். எங்கே உட்காந்துருப்பேன்? ஹாலில் உட்காந்துருப்பேன். ஹாலில் உட்காந்துருந்தா எப்படிடா உட்காந்துருப்பேன்? அப்படியே ஜாலியாக தாங்க இருக்கும், தனியாக இருக்கிறது ஒன்று தான். ஆனால் நான் வந்து நல்ல ஜம்முன்னு சோஃபாவில் சாஞ்சிட்டு காலை தூக்கி மேலே வச்சு ஜம்முன்னு தான் உட்காருவேன். அதுதாம்மா கேட்குறேன். வீட்டில் பெரியவங்கெல்லாம் இருக்காங்க. நான் வந்து அவருடைய சொந்த மகன். இன்றைக்கி வரைக்கும் கூட நான் எங்கள் அப்பாவுக்கு எதிராக டீப்பாய் மேலே கால் வச்சு அப்படியெல்லாம் உட்கார முடியாது. எங்கள் வீட்டில் அதெல்லாம் எனக்கு எல்லா சுதந்திரம் உண்டு, எல்லாம் நல்லபடியாக பார்த்துப்பேன்னு சொன்னீங்கல்ல உங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் எப்படி இருக்கியோ அதே மாதிரி எங்கள் வீட்லேயே இருக்கலாமான்னு தானே சொன்னாங்க உங்கள் அம்மா. அப்போ ஏன் இதையெல்லாம் ஒரு இதை உங்ககிட்ட சொல்கிறாங்க பாரு அப்படின்னு. அவங்க சொல்கிறது இல்லைப்பா, நீ அப்படி உட்காந்துருந்ததுனால அப்பா ஹாலுக்கே வராமல் வேறு ரூமுக்குள்ளே போயிட்டாரு. நாளைக்கு யாராவது ஒருத்தர் பெரியவங்க வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் நீ யோசிச்சுக்கோ அப்படின்னு. இந்த மாதிரிலாம் எனக்கு குறை சொன்னால் பிடிக்காது. சரி பேசுவோம். நீ எப்போ என்னை கூட்டிகிட்டு போகிற? கடைசி கேள்வி, எப்போ என்ன கூட்டிகிட்டு போகிறேன்? இல்லைம்மா இப்போ முடியாது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் முடியுது, அவர் வராரு. அப்புறம் திடீர்னு போகும் அவங்க அம்மா வீட்டுக்கு. 4 நாள் 5 நாள் அங்கே போய் இருக்கும், 10 நாள் இருக்கும். சம்டைம்ஸ் போகும்போது பார்த்திங்கன்னா வேணும்னே எதையா ஒரு பொருளை எடுத்துகிட்டு போயிடும். சம்டைம்ஸ் எப்படின்னா, சில பேருக்கு கிளெப்டோமேனியாக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சின்ன பொருள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு வச்சுருக்கிறேன், இதில் ஆஸ்திரேலியனுடைய கங்காரு இருக்குது, அதில் நான் விசிட்டிங் கார்ட்ஸ் வச்சுருக்கேன். இது பார்க்க அழகாக இருக்குதுன்னு நினச்சா நீங்கள் போகும்போது எடுத்து பாக்கெட்டில் எனக்கு தெரியாமல் போட்டு போயிடுவீங்க. அடுத்த தடவை வருது, இந்த செல்ஃபோன் பிடிச்சிருக்கு, இல்லை இந்த ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கு. ஸோ தேவைக்காக திருடுகிறவர்கள் அல்ல, ஆனால் அவங்களுக்கு இயல்பு தனக்கு பிடிச்ச பொருள் உடனே தனக்கு வந்துடணும்னு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு தான் இவங்களும் நினச்சாங்க. அப்புறம் மாமனாருடைய மோதிரத்தை காணோம், ஒரு நாளைக்கு அங்கே வச்சுருந்த ஒரு பர்ஸை காணோம், பர்ஸில் இருந்த பணத்தை காணோன்னு. இது ஒன்று. இப்போ இவர் சொல்கிறாரு, என்னன்னு தெரில தம்பி, கொஞ்சம் நாளாகவே நம்ம வீட்டில் ஒவ்வொரு பொருளாக காணாமல் போகுது, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து அந்த பையங்க கேட்கும்போது, ஏன் இது என் வீடு தானே, என் வீட்டிலேருந்து எந்த பொருளையும் என்னால் எடுத்துகிட்டு போக முடியாதா? ஏய், நீ எடுத்துகிட்டு போனது எங்கள் அப்பாவுடைய மோதிரண்டி அப்படிங்கிறாரு. மோதிரமாக இருந்தால் என்ன, உங்கள் அப்பாவுக்கு நான் மக மாதிரி தானே சொன்னாங்க, நான் அதை எடுத்துகிட்டு போனேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கூட அவங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காம தான், சரி ஒரு வசதியான இடத்துலேருந்து வந்திருக்கு, அவங்கள அப்படி வளர்த்துட்டாங்க, நம்ம முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து போகலான்னு நினைக்கணும். அவர் போகிறாரு, திரும்பி வராரு. திரும்பி வந்துட்டு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போகிறார். இப்போ நீ என்ன கூட்டிகிட்டு போறியா இல்லையா? கூட்டிகிட்டு போகலைன்னா முடியாது, நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு. அப்புறம் அவன் போய் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவளை விட்டுட்டு ஒரு 10 நாள் வைங்க, அப்புறம் இங்கே அனுப்புங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையை வந்து பெர்மனெண்ட்டாக பார்த்துட்டு வரேன் அத்தம்மா, நீங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லுங்க அத்தம்மா அவகிட்ட அப்படின்னு எல்லாம் சொல்கிறாப்புல. ஆமாப்பா, நாங்கள் கொஞ்சம் செல்லமாக தான் வளர்த்துட்டோம், எங்களுக்கே தெரியும் அவளை பற்றி, ஆனால் தப்பான பொண்ணெல்லாம் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. உனக்கு வேணால் ஏதாவது உதவி செய்யணுன்னா சொல்லு, நாங்கள் இங்கே வேணால் ஒரு பிஸ்னஸ் வச்சு தரோம் அப்படின்னு. அப்போ அப்படி என்னன்னா, எனக்கு அந்த மாதிரியெல்லாம் ஆசை இல்லை, நான் ரொம்ப நாளாக இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு போய் எனக்கு யூஎஸில் இருக்கிறது பிடிச்சிருக்கு, எனக்கு நிரந்தரமாக ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்ல சம்பளமும் வரும், இப்போ சம்பளம் வர அளவுக்கு எங்களுக்கு டேக்ஸும் அங்கே போயிடும், அப்படி டேக்ஸ் போயிடுச்சுன்னா நான் ஒய்ஃபை வச்சுட்டு இருக்க முடியாது, அதனால தான் நான் கூப்பிடுவேன். சரி, அது முடிஞ்சு போச்சு. முடிச்சுட்டு இந்த பையன் போகிறான் சார், போயிட்டு வேறு ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறான்.
அந்த கம்பெனிலையும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் தான் வேலை செய்ய இவனும் தேடிட்டு இருக்கான். என்ன காரணம்னு தெரில, அந்த பையனுக்கு அவ்வளோவா வேலை கிடைக்கல. யாருக்கு? நம்ம விக்னேஷ்குமாருக்கு. அப்போ இந்த பொண்ணு சொல்கிறா, இந்த பாரு ஃபோனில் சொல்கிறா புருஷங்கிட்ட பேசி, நீ அடுத்த தடவை வரும்போது என்னை கூட்டிகிட்டு போகல, நடக்கிறதே வேற, நேராக நான் போலீஸ்க்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு. உனக்கு என்னத்துக்கு புத்தி இப்படி எல்லாம் போகுது? நான் உன்னை வேண்டாங்கிறேன்னா இல்லை உங்ககிட்ட நான் பேசாமல் இருக்கேன்னா, உன்னை எனக்கு பிடிச்சதானே நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். ஆனால் அடிக்கடி எந்த வார்த்தை பேசி முடித்தாலும் நீ எப்போ என்னை யூஎஸ் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறமா ஒரு வேலை கிடைக்குது அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இதில் நாம் பெர்மனெண்ட்டாக இருக்க முடியும்னு இருக்குது. அப்போ ஜஸ்ட் டூரிஸ்ட் விசாவில் அவர் கூட்டிகிட்டு போகிறார். போனால் மேக்ஸிமம் 6 months தான் இருக்க முடியும். சம்டைம்ஸ் விசா கிடைக்கும் போதே ஒரு 4 months தான் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 months தான் போய் இருக்க முடியும். இப்போ டூரிஸ்ட் விசா வாங்கிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. விசா வாங்கிட்டு கூட்டிகிட்டு போனாலும் யூஎஸ்ங்கிற அந்த மிகப்பெரிய நாட்டில் பெண்கள் தனியாக போய் சுற்ற முடியுமா? அதுவும் இந்திய பெண்களுக்கு அந்த ஊர் பழக்கங்கள், எப்படி நடந்துக்கணும், என்ன கட்டுப்பாடு, ஒன்றும் இல்லை. நடந்து போயிட்டே இருக்கீங்க டிராஃபிக்கில், நமக்கெல்லாம் லெஃப்டில் தான் வண்டி ஓட்டுவோம், அவங்க எல்லாமே ரைட்டில் ஓட்டுவாங்க. நீங்கள் எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னு கூட கொஞ்சம் நேரத்தில் திணறி போயிடுவோம். நம்ம இனிஷியலாக போகிற போது நமக்கு அந்த மாதிரி தான் வரும். இப்போ அப்படி இருக்கும்போது டிராஃபிக்கில் சிக்னலை மதிக்காமல் போகிறது, இவர் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டார், இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, நான் வரும்போது வா, என் கையை பிடிச்சி வா அப்படின்னு. நான் என்ன சின்ன குழந்தையா உன் கையை பிடிச்சி வர்றதுக்கு? ஐ வில் ஆல்சோ லேர்ன் அப்படிங்கிற. அவளும் படித்து தான் இருக்கிறேன். சரி, சிக்னலில் இந்த மாதிரி நடக்குது. சரி, நீ வீட்டில் இரு, நான் 6லேருந்து 7 மணிக்குள்ளே நான் வீட்டுக்கு வந்துடுவேன், அப்புறம் உனக்கு எங்கேயாவது வேணும்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரி, கரெக்டாக 6:30க்கு வந்துடணும். நம்ம நினைக்கிற மாதிரி நடக்குமா? 6:30க்கு வர முடியல, 6:30 7 ஆச்சு. 7 மணிக்கு அவள் கிளம்பி போயிட்டா சார் வெளியே. அவளுக்கு எந்த ரோடு தெரியும், எங்கே லெஃப்ட்டு தெரியுமா, ரைட்டு தெரியுமா? இல்லை, இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது மால். நான் கேட்டே போயிட்டேன். எப்படி கேட்டேன்? மற்றவங்க கிட்ட கேட்டேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியும்ல, அதனால நான் கேட்டேன். அந்த மாலுக்கு போனேன். மாலுக்கு எதுக்கு போனேன்? நான் என்னென்ன இருக்குன்னு நான் பார்க்கணும். உன் கையில் காசு இருக்கா? நீ தான் கிரெடிட் கார்டு கொடுத்துருக்கியே. ஏய், நான் கிரெடிட் கார்டு கொடுத்துருக்கிறது ஏதோ ஒரு அவசரத்துக்கு ஆபத்துக்கு தான். நான் இன்னும் கான்ட்ராக்ட் லேபர் தான். நான் உன்னை போகிறதுன்னா சாட்டர்டே சண்டேயில் நான் உன்னை வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன். நீ இனிமேல் இப்படி போகக்கூடாது. ஸோ அப்படி போகிறாங்க இல்லை சார். நிறைய செக்ஷுவல் அஃபென்சஸ் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளில் நடக்குது. நாளைக்கு எவனாவது ஒருத்தன் அவள் போட்டுக்கிற கழுத்தில் போட்டுக்கிற ஒரு தாலி கொடிக்காக, கையில் இருக்கிற 4 வளையலுக்காக, காதில் இருக்கிற கம்மலுக்காக ஒருத்தன் எதையாவது ஒன்று பண்ணிடுறான். சரி, நகையே வேண்டாம், நகை திருட்டுக்காக பண்ணான்னு சொல்ல வேண்டாம். ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பையன் பண்ணிடுறேன்னு வைங்க, யாருக்கு நஷ்டம்? அப்போ நம்ம தானே பாதுகாப்பு இருக்கணும். எப்படி ஒரு பொருளை வாங்குகிற போது பையர் பிவேர்மோ, யார் வாங்குறாங்களோ அவர் தான் கவனமாக இருந்து எந்த பொருள் என்னன்னு தெரிஞ்சு வாங்கணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் யார் வெளியே போனாலும் நாம் எப்படி சேஃபாக வர்றதுங்கிறத தெரிஞ்சிருந்தால் தான் போகணும். அதனால இவன் சொல்லுவான், ஐயோ நீ அந்த மாதிரிலாம் போயிடாத, நான் என்னால் கண்டுபிடிக்க கூட என்னால் முடியாது, என்னென்னவோ சொல்லி பார்க்குறாங்க சார். தலை கீழாக தான் சார் ஆடுது. அது சமைச்சு போட மாட்டேங்குது. இல்லை, இவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வா வெளியே போகலாங்குது. இப்போது எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும்போது எனக்கு மாதம் இவ்வளவு தான் செலவுக்கானது எனக்கு கொடுப்பாங்க. நான் அதை வச்சு தான் உன்னையும் மேய்க்கணும். அதில் மிச்சம் பண்ணதை வச்சு தான் உன்னை ஒரு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகணும். இங்கேருந்து வாஷிங்டன் போகிறேன்னு வச்சுக்கோங்க, நியூ ஜெர்சிலேருந்து வாஷிங்டன் போகிறேன், இல்லை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், கிராண்ட் கேன்யன் பார்க்கணுங்கிற, அதுக்கு எவ்வளோ தூரம் நான் ஃப்ளைட்டில் போகணும், இதுக்கெல்லாம் காசு வேண்டாமா, நீ இந்த மாதிரி பண்ண. என்ன சொல்லியும் கேட்கறது இல்லை சார். கதவை திறந்து போட்டு போயிடுவா. கேட்டால் நான் வாக்கிங் போனேம்மா. எவனாவது உள்ளே நடந்து 1-2 கிடக்கிற உடசலை கூட எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லுவான். எதுலேயுமே கருத்தோ அக்கறையோ இல்லாமல் யார் சொன்னாலும் எதுவும் கேட்கக்கூடாது என்று நினைக்கிற மாதிரியான ஒரு பெண்ணாக இருக்கும். அப்புறம் எப்படியோ அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி, இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லுவான், இன்றைக்கி இது நடந்தது நான் கூட்டிகிட்டு வந்தேன், அடுத்த நாள் இது நடந்தது கூட்டிகிட்டு வந்தேன். நான் இருக்கிறது டெம்பரரி விசா தான், கான்ட்ராக்டுங்கிறதுனால. இவங்களும் டூரிஸ்ட் விசாவில் தான் வந்திருக்கா, அதனால் ரொம்ப நாள் என்னால் வச்சுக்க முடியாதுங்க, என்கிட்ட பணமும் கிடையாது, நான் திருப்பி அனுப்புகிறேன், நீங்கள் தயவு செய்து கூப்பிட்டுங்க. அவங்க புரிஞ்சுட்டாங்க. சரி கொஞ்சம் வரட்டுமா, நீ வா நீ அப்படின்னு சமாதானம் பண்ணி பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க சார். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குது. நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு இங்கே வராரு. இங்கே அப்பா அம்மா கிட்டையெல்லாம் சொல்லிவிட்டு நான் போகிறேன், அவளை கூட்டிகிட்டு போகணும் தாம்மா நினைக்கிறேன், நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு.
அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, டே பார்த்துப்பா, நாளைக்கு எங்கேயாவது ஒரு மாலுக்கு போய் ஒரு பொருளை திருடிட்டான்னு வச்சுக்கோ. அவள் திருடுறதுக்காக திருடுறது இல்லை, பட் அந்த குணாம்சம் அவகிட்ட இருக்குது. என்ன பண்ணுவேன், கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோ. இந்த தடவை கூட்டிகிட்டு போய் எவ்வளோ கஷ்டத்தை நீ அனுபவிச்ச, அதனால் கொஞ்சம் யோசித்து அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி கொஞ்சம் இங்கே ட்ரெயின் பண்ணி நம்ம கூட்டிகிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ அந்த பையன் சரிப்பான போயிடுறான். இவன் வந்துட்டு போயிட்டான், இவனுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு ஜாபு கிடச்சிருக்குன்னு சொன்ன உடனே தலைகீழ் தெரியாமல் அந்த பொண்ணு ஆடுது. எப்படி நீங்கள் அனுப்பலாம் உங்கள் பையனை, என்னெல்லாம் கூட்டிகிட்டு போகணும், நான் தானே ஒய்ஃபு, அப்படி இப்படின்னுலாம் சத்தம் போடுது. இல்லைம்மா அவன் வந்துருவாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நடுவில் என்னாச்சு, இந்த அப்பா அம்மா 2 பேர்கிட்டையும் சரியான சண்டை. அவங்க அப்பா அம்மாலாம் அடிக்கிறதுக்கு வராங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, பெரவலூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்னுடைய வீடு, என்னுடைய சொந்த வீடு, நான் பூட்டி வச்சுருந்தேன், பூட்டிட்டு வெளியே போயிட்டு வந்தேன், அந்த வெளியே வர்றதுக்குள்ளே பூட்டை உடைச்சி உள்ளே போய் திங்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்க எடுத்துகிட்டு போன பொருட்களை எல்லாம் திருப்பி கொடுக்கணும். இல்லை அவள் திங்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க, அவள் திங்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அவங்க திங்ஸ் கொடுக்கணும்னா அவங்க எங்கிட்ட கேட்கட்டும், என் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்டால் எழுதி நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கட்டும். அதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்க, நீங்கள் எடுத்தீங்களா, யார் எடுத்தீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நல்ல வேளை பக்கத்து வீட்டம்மா சொன்னாங்க, உங்கள் மருமக அவங்க வீட்டில் எல்லாரும் வந்தாங்க, பூட்டை உடச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ பூட்டை உடச்சி ஒருத்தருடைய அவருக்கு உரிமையான இடத்துக்குள்ளே நுழைஞ்சாலோ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலோ அது ட்ரெஸ்பாஸ் அப்படிங்கிற ஒரு குற்றம். என்னுடைய இடம் அல்லாத ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு தெரியாமல் நான் உள்ளே நுழைந்திருக்கிறேன்னு அர்த்தம். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எதுக்கும் நாளைக்கு எதுவும் கேஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போய் ஒரு கேஸை கொடுத்துருவான்னு அப்பா போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ட்ரெஸ்பாஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி என் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்கேருந்து போலீஸ் கூப்பிட்றாங்க. போலீஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் மாமனார் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாரு, உங்கள் அப்பா மேலே உங்கள் தம்பி மேலே எல்லாத்து மேலேயும் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க நேரம் அங்கிருந்து கிளம்பி ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. தட் இஸ் எ கிரிமினல் அஃபென்ஸு. ஸோ கிரிமினல் அஃபென்ஸுக்கு போய் இவர் ஆண்கள், அதாவது லா அண்ட் ஆர்டரில் போய் ஆண் போலீஸுகள்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு போய் இந்த பொண்ணும் இவங்க அப்பாவும் எல்லாரும் சேர்ந்து இந்த பையன் மேலே வரதட்சணை வழக்கை தாக்கல் செய்கிறார்கள். வரதட்சணை கேட்டான், நாங்கள் கொடுக்கலைங்கிறதுனால கொண்டு விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. இப்போ அவன் பர்மனெண்ட்டாக தான் இருக்கான், ஆனால் என் பிள்ளைய கூட்டிகிட்டு போகலை, நீ எப்போ பணம் கொடுக்குறியோ 50 லட்சம் கேட்குறான், 50 லட்சம் கொடுக்கலைன்னா நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே மாமனார் கொடுமை, மாமியார் கொடுமை, நிம்மதியாக உட்காந்து படம் பார்க்க கூட உட்கார விட மாட்டாங்க. எது நிம்மதியாக உட்காந்துட்டு காலை தூக்கி டீப்பாயில் மேலே வச்சுக்கிட்டு ஹாலில் பார்ப்பால, அதுக்கு உரிமை இல்லையான்னு கேட்டால் ஆணுக்கு இருக்குது பெண்ணுக்கும் இருக்குது. பட் நம்ம வளர்ந்த சமூகம், நம்மை சுற்றி இருக்கிற சமூகத்தில் ஒரு நடைமுறை இருக்குது. அந்த நடைமுறையில் தான் பெரும்பாலும் எல்லாரும் பின்பற்றுறோம். காலை தூக்கி போட்டு உட்காரு, நீ உன் புருஷன் இருக்கும்போது உட்காரு, யார் வேண்டானா? அதே புருஷனே காலை நீட்டி உட்கார்றது இல்லையா? அப்பாவா வந்தான்னா டக்குன்னு காலை கீழே போட்டு அப்பா சொல்லுங்கப்பா அப்படிம்பாங்க. அதானே விஷயம். அப்போது இந்த மாதிரி என்னை நீ நகை கொண்டு வரல, கேட்ட சீதனை கிடைக்கல, உங்கள் வீடு பெரிய. ஸோ லாட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸுங்க. என் பொருளை திருடி இவங்க வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஸோ என்னை கொடுமைப்படுத்தினாங்க, எனக்கு சாப்பாடு போடல, வீட்டை விட்டு துரத்துனாங்க, அதனால் நான் அப்பா அம்மா வீட்டுக்கு போனேன். இதெல்லாம் போட்டுட்டு 498A இந்திய தண்டனை சட்டத்தில் ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவு எதுக்காகன்னா, கணவன் வீட்டாரால் மனைவி கொடுமைப்படுத்தப்பட்டால், என்ன கொடுமை, அடித்து கொடுமைப்படுத்தலாம், வார்த்தைகளால் கொடுமைப்படுத்தலாம், மன ரீதியாக கொடுமைப்படுத்தலாம், செக்ஷுவலாக கொடுமைப்படுத்தலாம், இப்படி நிறைய இருக்குது. அதனால் கொடுமைப்படுத்தினாங்கன்னு கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா சார். ஒரு பக்கம் செக்ஷன் 4 ஆஃப் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், அதில் வரதட்சணை கேட்டாங்கன்னு ஒரு பிரிவு கொடுத்துட்டான். உங்களுக்கு தெரியும், இப்போ தான் வரதட்சணை கொடுத்தா கூட உடனடியாக அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. உடனே டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸருக்கு அதை அனுப்பி அவங்க விசாரணை பண்ணுவாங்க. விசாரணை பண்ணி அதில் உண்மை இருக்குன்னு தெரிஞ்சாதான் கேஸே பதிவு பண்ணுவாங்க. புரியுதா? இந்த மாதிரி சூழல்ல அப்போ அப்படி கிடையாது, உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இந்த பையன் அமெரிக்காவில் இருக்கான். ஸோ அவங்க அப்பா அம்மா அவங்க அக்கா வீட்டுக்கு திடீர்னு போயிடுவா, அவள் அக்கா வீட்டுக்கு போயிடுவா.
ஆனால் இவன் அக்கா வீட்டுக்கு பார்க்கவே கூடாதுன்னு சொல்வா அவள் கூட இருக்கும்போது. அவங்க அத்தனை பேரையும் வச்சு வரதட்சணை குற்றச்சாட்டு, வரதட்சணை கொடுமை செய்ததாக இந்திய தண்டனை செயல் வழக்குன்னு கொடுத்ததுனால இப்போது உடனடியாக என்ன பண்ணுறாங்க, இவங்க அப்பா கொஞ்சம் புத்திசாலி. யார்? நம்ம விக்னேஷ்குமாருடைய அப்பாவை கொஞ்சம் புத்திசாலி. அவர் உடனடியாக போய் ஒரு கிரிமினல் லாயரை பார்க்குறாரு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் போட்டிருக்குறாங்க, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் நாங்கள் முதலையே கொடுத்துருக்கோம், அதுக்கு கவுண்டர் பிளாஸ்டாக தான் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லி போய் ஒரு வக்கீலை பிடிச்சி ஒரு கேஸை போடுறாரு. ஜஸ்டிஸ் தேவதாஸ் ஐயா அப்போ இருந்தார் நீதிபதி. அவர் அப்புறம் தான் ஜஸ்டிஸு, அப்போ வந்து மாவட்ட நீதிபதியாக இருந்தார். அவருக்கு முன்னாடி தான் இந்த வழக்கை நாங்கள் போட்டு நாங்கள் பெயில் வாங்கினோம். ஆன்டிசிபேட்ரி பெயில், முன்ஜாமீன் வாங்குவது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி முன்ஜாமீன் வாங்கினோம். யார் யாருக்கு வாங்கினோம்? அம்மா, அப்பா, மகன், அவங்க அக்கா வீட்டுக்காரரை கூட போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். இத்தனை 5 பேருக்கும் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டோம். இது ஒரு பக்கம் இருக்க, இதுக்கு நடுவில் அந்த பையன் பெயில் வாங்கியாச்சு, அப்பா அம்மா தனியாக தவிக்கிறாங்க. நம்ம முதல்ல ஊருக்கு போவோம், இதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு வரலான்னு வந்துட்டு உள்ளே வரும்போது ஒன்றுமே இல்லை. ஆனால் திரும்பி இது மாதிரி பெயில் தான் கிடச்சிருக்கு தம்பி, நீ இங்கே இருக்காத, நீ உடனடியாக நீ ஊருக்கே போயிடு, உன்னை யார் இங்கே வர சொன்னால், நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. நீங்கள் கிரிமினல் ஓபியெல்லாம் போட்டிங்களாம்மா இப்போ பெயிலுக்கு, அதெல்லாம் தான்ப்பா எனக்கு கேட்டு தாங்கலை, என்னால் உங்களுக்கு எத்தனை பிரச்சனைங்கப்பா, இதெல்லாம் அவன் சொல்கிறான். அப்போ இல்லைப்பா நீ கிளம்பு, நீ முதல்ல நீ ஊருக்கு கிளம்பு அப்படின்னு உடனே இவன் என்ன பண்ணுறான், ஒரு கேஸை போடுறான். என்ன கேஸு? இவ்வளவு நடந்தது பிறகு அந்த பெண்ணோட வாழ முடியாது, அதனால் டைவர்ஸ் போடுறான். க்ரூயல்ட்டி கிரவுண்டில் போடுறான். இப்படியெல்லாம் எங்கள் அப்பா அம்மாவை பண்ணினாங்க, எங்கள் அக்கா மேலே கேஸ் போட்டாங்க, என்னையும் அங்கே இருக்கும்போது நிம்மதியாக வச்சுக்கல, இதுதான் வாழ்க்கையில் பொதுவாக நடந்த விஷயங்களை எல்லாம் போட்டு ஒரு டைவர்ஸ் பெட்டிஷன் போட்டு அது நம்பர் ஆனதுக்கு பிறகு இங்கேருந்து கிளம்பி ஊருக்கு போகிறான் சார். ஏர்போர்ட்டில் போலீஸ்காரங்க பிடிச்சிடுறாங்க சார். இதுக்கு முன்னாடியே அந்த தரப்பில், பொண்ணோட தரப்பில் லுக் அவுட் நோட்டீஸுன்னு கொடுப்பாங்க. அது வந்து போலீஸ் யார் போனாலும் அந்த அந்த நம்பர் இருக்கிற பாஸ்போர்ட் வந்த உடனே பிடிச்சிருவாங்க ஆளை, நீ வெளியே போக முடியாது. ஆனால் இவனோ போயே ஆகணும், போனத்தான் வேலை, இல்லைன்னா அவனை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து என்னை போலீஸில் வந்து வெளியே விட மாட்டேங்கிறாங்க, இந்தியா விட்டு நான் போக முடியாது. அப்போது இந்த கேஸ் தான் நாங்கள் நடத்திட்டுருக்குறோமே, அதனால் அதை பார்த்துட்டு அப்புறம் போக முடியாமல் பிடிச்சி வச்சிடுறாங்க. சரி, இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? யார் பிடிச்சி வைக்கிறா? இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்மளை பிடிச்சி வச்சுருக்காங்க, லுக் அவுட் நோட்டீஸ். ஸோ உடனே நாங்கள் ஒரு பெட்டிஷன் போடுறோம், கிரிமினல் ஓபி ஒன்று போட்டு அதில் ஒரு டைரக்ஷன் போடுறோம். என்ன டைரக்ஷனு? நாங்கள் ஏற்கனவே ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி வச்சிருக்கும் போது இவங்க எப்படி எங்களை அரெஸ்ட் பண்ணலாம்? யாரை? மகனை. அவரை எப்படி வந்து போக விடாமல் தடுக்கலாம்? மாப்பிள்ளையல்ல, மகனை. மாப்பிள்ளை கதையெல்லாம் முடிஞ்சு போச்சுப்போம். ஸோ இதை பண்ணக்கூடாது அப்படின்னு அப்புறம் அந்த ஆர்டரை எல்லாம் நம்ம காட்டுறோம். அப்புறம் ஜட்ஜு கூப்பிட்றாரு, ஹைகோர்ட் ஜட்ஜு கூப்பிட்டு வச்சு பெயில் ஆர்டர் கிடச்சிருக்கு, நீ எப்படி லுக் அவுட் நோட்டீஸ் நீ கொடுத்த அப்படின்னாங்க. லுக் அவுட் நோட்டீஸை அதை வந்து வாபஸ் வாங்கணும்னு போட்டேன், ஒரு ரிட் மனுவா போடுங்க அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் ஒரு ரிட்டு பண்ணோம். இந்த பையனை காப்பாற்றுறதுக்காக ஒரு 1.5 வருஷம் தொடர்ச்சியாக கேஸ் மேலே கேஸை போட்டு ஒவ்வொன்றிலேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு. ஸோ அதில் நாங்கள் ஒரு ஆர்டர் வாங்கினோம் இமிக்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட. பிஃபோர் அரெஸ்டிங் சம்படி யூ நீட் டு சி வாட் இஸ் த ஆர்டர் பெண்டிங் பிஃபோர் தி கோர்ட்டு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீ என்ன முடிவு எடுத்தாலும் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆர்டரை வாங்கி அவரை வந்து நாங்கள் டைரெக்ஷன்லேருந்து அவர் போகிறதுக்கான அனுமதியும் வாங்கினோம். அப்புறம் தான் கொஞ்சம் இறங்கி வந்தாங்க. நாங்கள் கேஸ் கொடுத்துருந்தோம், அதையும் வந்து ஆக்ஷனே எடுக்கலை சார் போலீஸ். ட்ரெஸ்பாஸுங்கிறது சாதாரண விஷயம். என் வீட்டை உடச்சி இதுக்குள்ளே வந்து என் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போனால் நான் விட்டுருவேனா? அது ஒரு குற்றம் இல்லையா? அது கிரிமினல் குற்றம் தானே. ஸோ அதுக்கு ஒரு பெட்டிஷனை போட்டு ஹைகோர்ட்டில் அதன் பேரில் நடவடிக்கை எடுக்க சொல்லி என்னென்ன நடந்ததுங்கிறதெல்லாம் சொல்லி அது ஒரு கேஸ். ஸோ கேஸு மேலே கேஸு போட்டு அங்கே இங்கே அலைஞ்சதில் அப்புறம் இவங்க நினச்ச மாதிரி வரதட்சணை வழக்கு பதிவு பண்ணி அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டாலும் எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணணும், இது பொய்யான குற்றச்சாட்டு. அப்படி நாங்கள் வரதட்சணை வாங்கியிருந்தா எப்போவே என்ன முடிச்சிருக்கணும், பிகினிங்லேயே எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஏறத்தாழ 4 வருஷம் ஆகி இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. இல்லை 7 வருஷம் வரைக்கும் நாங்கள் வரதட்சணை கொடுமைன்னு வழக்கு கொடுக்கலான்னு எங்களுக்கு போலீஸ்காரவங்க சொன்னாங்க.
போலீஸ்காரங்க நான் சொன்னால் நீங்கள் போட்டுருவீங்களா சொல்லுங்கள். ஸோ அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெற்று வந்தபோது தான் இந்த டைவர்ஸ் கேஸ் ஏற்கனவே போட்டோமா, அதுவும் நோட்டீஸ் போச்சா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து உட்கார வச்சு மீடியேஷனை வச்சு பேசினோம். இந்த பாருங்கள், எப்படி இருந்தாலும் இனி போய் சேர்ந்து வாழ முடியாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. கூட்டிகிட்டு போனார், நீங்கள் கொஞ்சம் புத்தி சொல்லி நீங்களும் கூட வந்து கூட அங்கே இருந்து சரி பண்ணி செட்டில் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வீட்டை உடைச்சிட்டு போகிறதுலேருந்து ஆரம்பித்து மாமனார் மாமியார் அக்கா தங்கச்சி எல்லாம் கேஸை நீங்கள் இழுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நியாயமாக நிம்மதியாக என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். நான்லாம் முடிச்சுட்டு போயிடுவேன் மேடம், இந்த ஆள் இல்லைன்னா நமக்கு என்ன மேடம், நான்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு தான் ரெடியாக இருக்கேன். ஆனால் எனக்கு பெர்மனன்ட் அலுமினி கொடுக்க சொல்லுங்கள் மேடம் அப்படின்னா. என்ன பெர்மனன்ட் அலுமினின்னு என்ன? நிரந்தர ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும். என்னம்மா கேட்குற? எனக்கு வந்து 25 லட்சத்துலேருந்து 50 லட்சம் கொடுத்தா தான் மேடம் நான் போவேன். மேடம் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது. ஏன்பா கொடுக்க முடியாது? இவர் சொல்கிறாரு, நான் கல்யாணம் ஆயிட்டு கொஞ்ச நாள் கழித்து யூஎஸ் போகும்போது இவகிட்ட பிளாங்க் செக்கில் கையெழுத்து போட்டு உனக்கு எமர்ஜென்சின்னு வந்தால் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகிற அந்த டைமில் நீ ஃபில்அப் பண்ணி நீ பணம் எடுத்துக்கோன்னு சொன்னேன். இது வரைக்கும் 12 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கா. 12 லட்சம் ரூபாய் அவள் எடுத்துட்டா. அது போக என் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழுதது, நான் கேஸ் போட்டது, ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கினது, வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்கணும், செலவு பண்ணணும், அலையணும், ப்ளஸ் டைரக்ஷன் வாங்கியிருக்கேன், ரிட் பெட்டிஷன் போட்டிருக்கிறேன், குவாஷ் பெட்டிஷன் போட்டிருக்கேன். ஆக இந்த கேஸுக்கு மட்டுமே எனக்கு 10-20 லட்சம் செலவாயிடுச்சு. நான் அங்கிருந்து இங்கே வந்திருக்கேன். லுக் அவுட் கால் நோட்டீஸ் வந்து நான் அவமானப்பட்டு என்னை சுற்றி இருக்கிற தமிழகத்தை சேர்ந்த பல பேருக்கு நடுவில் நான் வந்து அவங்க இமிக்ரேஷன் ஆஃபீஸருடைய பிடியில் சிக்கி இருந்தேன். இவ்வளவு அவமானம் பட்டிருக்கிறதுனால இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. 12 லட்சத்தை ஒன்றா திருப்பி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்புறம் கடைசியில் சரி அந்த 12 லட்சத்தை நீ அவளுக்கு விட்டு கொடுத்துரு, அவளுக்கு அது பர்மனெண்ட் அலிமெனின்னு எழுதிக்கு போகணும். முதல்ல மாட்டவே மாட்டேன்னாங்க. அப்புறம் எல்லாம் பிடிச்சி நீ என்னென்ன தப்பு பண்ணியிருக்க இதெல்லாம் மாட்டிப்பேன்னெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க லாயர்ஸே கொஞ்சம் புத்தி சொல்லி அதுக்கப்புறம் அதே வச்சு நாங்கள் ஒரு மியூச்சுவல் கன்சென்ட்டில் ஒரு டைவர்ஸ் வாங்கினோம். அந்த பையன் நிம்மதியாகி இங்கே வந்தான். மேடம் இப்போதைக்கு எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொன்னான். எனக்கும் சொன்னால் எங்கள் சாருக்கும் வந்து சொன்னார். அவர் எனக்கும் சீனியர் இல்லை, அதனால் அவரும் வந்து என்னோட இருந்து பல விஷயங்களில் நாங்கள் வேலை செய்ய முடிஞ்சது. அதனால் அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவங்க அப்பா அம்மா இன்றைக்கி வரைக்கும் கூட எங்கிட்ட டச்சில் இருக்காங்க. ஏதாவதுனா கூட மேடம் இந்த மாதிரி ஒருத்தருக்கு கேஸ் வந்திருக்கு நீங்கள் பாருங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வழக்கு கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பெண் இதெல்லாம் செஞ்சுருக்க வேண்டாம் அப்படின்னு தோணுது. நம்ம பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கான கதணும்னு சொல்லுவாங்களா? ஆமாம். ஒரு வழக்கு வந்து அதோட உள்ள போய் வெவ்வேறு வழக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. வரதட்சணையே கேட்காத ஆளை போய் நீ வரதட்சணை கேட்கன்னு கொடுப்ப, அப்புறம் அவன் கிரிமினல் குற்றமே புரியலை, நீ தான் வந்து ட்ரெஸ் பாஸ் பண்ணி கிரிமினல் குற்றம் புரிஞ்சிருக்கிற, அதில் போய் நீ லுக் அவுட் கால் நோட்டீஸ் கொடுப்பியா? அப்படின்னா என்ன சார்? பணம் இருந்தால் எதை வேணால் விலைக்கு வாங்கலாம்னு நினச்சாங்க. நம்மக்கிட்ட சத்தியம் இருந்தது, சட்டத்தின் வந்து பாதுகாப்பு இருந்தது, அதை வச்சு தான் நாங்கள் இதை வென்றெடுத்தோம். நான் திரும்பவும் இதே தான் சொல்கிறேன், பிடிக்கலையா விலகி போங்க. ஆண் வந்து பெண்ணை கஷ்டப்படுத்துறதோ பெண் ஆணை கஷ்டப்படுத்துறதோ அந்த வாழ்க்கையை இனிமையுறச் செய்யாது. ஒரு காலம் அது பீஸ்ஃபுல்லான லைஃபாக இருக்காது, ஹாப்பி லைஃபாக இருக்காது. அதனால் அவரவர் வழியை நோக்கி போகணும். அது எப்படி? அடுத்தவரை புண்படுத்தாமல். நீங்கள் ஃபாரின்லாம் எவ்வளோ டைவர்ஸ் நடக்குது தெரியுங்களா? எங்கேயாவது பார்த்தேன்னா ஹாய் பீட்டர் ஹவ் ஆர் யூ அப்படின்னு, ஏய் லெசி ஏய் யூ ஹவ் ப்ளோட்டன் யா அப்படிமா. அதாவது இப்போ அவங்க கணவன் மனைவி இல்லை, பட் தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருக்கும் யார் யாருன்னு தெரியும், எதையும் கட்டிக்காம. அப்படியான ஒரு சமூகமாக நம்ம சமூகம் மாறினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுக்காக நான் டைவர்ஸ் பண்ணிவிட்டு ஹாய் சொல்லிட்டு போன்னு சொல்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. ஆனால் அதாவது காயங்கள் இல்லாமல் பிரிந்து சந்தோஷமாக போக வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை செய்யறதுக்கு 2 பேருமே தயாராக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு மறுமலர்ச்சி, இதுக்கு மறுமலர்ச்சின்னு சொல்லலாமான்னு தெரியாது, பட் அது தேவைப்படுகிறது. தேவையற்ற வகையிலே பொய்யான புகார்கள் கொடுப்பது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்தடிப்பது, அதெல்லாம் வந்து கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு நிறைய சட்டம் இருக்குது, அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய சட்டம் இருக்குது. நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களா, வாங்க நம்ம உங்கள் உரிமையை நிலைநாட்டலாம். ஆனால் பாதிக்கப்படாமலே இன்னொருத்தருடைய வாழ்க்கையை நீங்கள் பாதித்தீர்கள் என்றால் அது சரியானதாக இருக்கக்கூடாது, இருக்காது. அதுதான் உண்மை.
நமக்கான சட்டங்களை சரியான நேரத்தில் சரியா பயன்படுத்து. மிஸ்யூஸ் தி பவர் கிவன் டு யூ பை ஆல் லாஸ். சரிங்களா? ரொம்ப நன்றி மேடம். இது வரைக்கும் சொன்ன வழக்குலேயே இதில் தான் போலீஸ்லாம் உள்ள வந்து இந்த வழக்கு ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருந்தது. ரொம்ப நன்றி மேடம் நேரத்துக்கு. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.